சரி எல்லாரும் அமருங்க. நன்றி ஐயா. சரி எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ஓகே எல்லாரும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்களா? சரி நம்ம இன்றையோட பாடத்துக்கு போலாமா? போகலாம் ஐயா. சரி சரி எப்போதுமே வந்து விடுகதை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா மாணவர்கள்? சரி இப்ப வந்து ஐயா வந்து என்ன பண்ண போறோம்னா உங்க எல்லாருக்குமே வந்து நவீன முறையில ஒரு விடுகதையை வந்து ஐயா வந்து சொல்ல போறேன். அதாவது ஐயா வந்து இங்க முன்னுக்கு வந்து காட்ட போறேன். இந்த விடுகதைக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து பதில் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விடுகதையில என்ன வித்தியாசமா இருக்கு ஐயா வந்து கேட்பேன். நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து பதில் அளிக்கணும். சரியா? சரி போலாமா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? சரி சரி முதல்ல இந்த விடுகதையை படிங்க. எட்டாத வெண்ணிலா எங்க வீட்டு அடுப்பிலே காயுது அது என்ன? என்னவா இருக்கும் இந்த விடுகதைக்கு சரியான விடை? தோசை. சரி இந்த கேள்வியை வந்து பாக்குறீங்க தானே? இந்த கேள்வியில என்ன வித்தியாசமா தெரியுது மாணவர்களுக்கு? என்ன பிரிவினா? லா வந்து பச்சை நிறத்துல இருக்கு. திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. லா சொல்லுங்க. லா சொல்றப்ப என்ன ஓசை வந்து உங்களுக்கு வருது? திருப்பி சொல்லுங்க. சரி சரி அடுத்து இரண்டாவது விடுகதையை வந்து பார்க்கலாம். சரி எல்லாரும் படிங்க இந்த இரண்டாவது விடுகதையை. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரும்பா பலாவா? சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பலா. சரிங்களா? ஏன்னா பலாவை வந்து நம்ம பிளக்கும் பொழுதுதான் எப்படி அதுக்குள்ள அதோட நார்கள் வந்து எப்படி இருக்கும்? காட்டு புதர் மாதிரி தானே இருக்கும். அப்ப அந்த காட்டு புதருக்குள்ளதான் என்ன இருக்கும்? சுவை தானே இருக்கும். அதனால பலா தான் வரும். சரி இதுல என்ன வித்தியாசமா பாக்குறீங்க இந்த விடுகதையில? போ. திருப்பி சொல்லுங்க. போன்னு சொல்றப்ப என்ன ஓசை வந்து உங்களுக்கு தெரிய வருது? என்னது? சரி முதல் வந்து என்ன ஓசை வந்து தெரிய வந்துச்சு? இப்ப என்ன ஓசை வந்து தெரிய வருது? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? சரியா சொன்னீங்க மாணவர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஆவையும் ஓவையும் வைத்து அதாவது இந்த இரண்டு வகையான வினா எழுத்துக்களை வைத்து நம்ம கேள்வி கேட்க போறோம். சரியா? சரி முதல்ல வந்து நம்ம ஆவும் ஓவும் கொண்ட வினா எழுத்துக்கள் கொண்ட வினா சொற்களை வந்து பார்க்கலாமா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? சரி சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வினா எழுத்து கொண்ட வினா சொற்களை பார்க்கலாம். அப்ப இந்த ஆவும் ஓவும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆவும் ஓவும் எப்பொழுதுமே வந்து ஒரு சொல் வந்து இருக்குன்னா அந்த சொல்லினுடைய ஈற்றுல வந்து கண்டிப்பா வந்து மறைந்து இருக்கும். உதாரணத்துக்கு இத பாருங்க. அப்ப இங்க இருக்கு அந்த இறுதியில வந்து இருக்கு நா அப்படின்னு வந்து இருக்கு. சரி அடுத்து வந்து பாருங்க. கடற்கரையா? சரி கடற்கரை வந்து என்னது? அது வந்து என்னது? இடர். அது என்னது? இடர். அப்ப இன்றைக்கு நம்முடைய தலைப்பு முழுக்க எதை பத்தி இருக்க போகுது? இடர்களை பத்தி தான் வந்து நம்ம முழுக்க வந்து இன்னைக்கு நம்முடைய வகுப்புல வந்து பார்க்க போகின்றோம். சரி அடுத்து வந்து படிங்க. சென்றானா அப்படின்னு எதுல வந்து முடியுது? ஆள முடிந்து அது வந்து ஒரு வினாவா எழும்புது. சரி அடுத்து எது வந்து மின்னும்? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. வேற என்ன வானத்தில் மின்னும்? நட்சத்திரம் வந்து மின்னும். சரி அடுத்து இப்ப
இப்போ இந்த வினா சொற்கள் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இந்த வினா சொற்களை கொண்டு நம்ம வந்து கேள்வி கேட்கிற அந்த திறமை வந்து மாணவர்களுக்கு இருக்கணும். சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம அவனா அப்படின்னு பார்த்தோம் தானே. இப்போ அவனை வைத்து எப்படி வந்து நம்ம கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படின்னா, அந்த மீனை பிடித்தது அவனா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா அந்த வினா எழுத்து கொண்ட வினா சொல்வது எங்க இருக்கணும்? ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில தான் வந்து இருக்கணும். சரியா மாணவர்களே? சரி, அடுத்து கடற்கரையா முதல்ல வந்து பார்த்தோம் தானே. சரி, இரண்டாவது வாக்கியத்தை வந்து பிரமிளா படிங்க. உட்கார்ந்தே படிங்க, பரவாயில்ல. இதுதான் அந்த புகழ்பெற்ற கடற்கரையா. சரி, அடுத்து திவிஷா படிங்க மூன்றாவது வாக்கியம். யாழன் நேற்று ஏபாமோசா கோட்டைக்கு சென்றானா. யாழன் நேற்று ஆபாமோசா கோட்டைக்கு சென்றானா. சரி, அடுத்து தினகர் நான்காவது வாக்கியத்தை படிங்க. இரவில் நட்சத்திரம் மின்னியதா. ஆக இந்த வாக்கியம் எல்லாமே வந்து எப்படி இருக்கு? கேள்வி கேட்கக்கூடிய வகையில தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாக்கியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல முடிந்திருக்கு? ஆ என்ற வினா எடுத்துக்கொண்டு இந்த வாக்கியம் வந்து முழுமை பெற்றிருக்கின்றது. சரியா? சரி, அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? எதை பத்தி பார்க்க போறோம்? சரி சரி, பிரியா படிங்க. அணி சேர்த்தல் ஓ அணிலோ. பழமையானது சேர்த்தல் ஓ பழமையானதோ. தோட்டம் சேர்த்தல் ஓ தோட்டமோ. வருவாய் சேர்த்தல் ஓ வருவாளோ. சரியா படிச்சீங்க. சரி, பிரியாக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓ என்ற வினா எடுத்துக்கொண்டு தான் இந்த சொற்கள் எல்லாமே வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அணிலோ, பழமையானதோ, தோட்டமோ, வருவாளோ அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி வினா எடுத்துக்கொண்டு முழுமை பெறும் பொழுது இந்த சொற்களை வைத்து நம்மால் வந்து வாக்கியத்தை வந்து உருவாக்க முடியும். சரியா? ஓகே, உதாரணத்திற்கு இங்க பாத்துக்கோங்க. நவா படிங்க முதல் வாக்கியம். அந்த பழத்தை உண்டது அணிலோ. அந்த பழத்தை உண்டது அணிலோ. அடுத்து இரண்டாவது வாக்கியம் ஷாலினி படிங்க. இந்த கட்டிடம் மிகவும் பழமையானதோ. இந்த கட்டிடம் மிகவும் பழமையானதோ. அடுத்து பிரியா மூன்றாவது வாக்கியம் படிங்க. இது உங்கள் தேயிலை தோட்டமோ. இது உங்கள் தேயிலை தோட்டமோ. சரி, மலேசியால எந்த இடத்துல வந்து தேயிலை தோட்டம் வந்து இருக்கும்? கேமரன் மலையில வந்து தேயிலை தோட்டம் இருக்கும். சரி, அடுத்து ரூபி நான்காவது வாக்கியம் படிங்க. அவள் நீர்வீழ்ச்சிக்கு வருவாளோ. அவள் நீர்வீழ்ச்சிக்கு வருவாளோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்கியம் எல்லாமே வந்து வினா எடுத்துக்கொண்டு முடிந்திருக்கின்றது. சரியா? இப்ப புரிஞ்சிருச்சா மாணவர்களே? ஏதாச்சும் ஐயங்கள் வந்து இருக்கா மாணவர்களுக்கு? ஓகே, சரி. இல்ல சரி, அடுத்து வந்து நம்ம ஒரு நடவடிக்கைக்கு வந்து போகலாமா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? சரி, அதற்கு முன்பு ஐயா வந்து முதல்ல வந்து ஒரு அகப்பக்கத்தை வந்து பதிவிறக்கம் செய்திருந்தது தானே. அதை வந்து மறவாமல் வந்து ஐயா வந்து முதல்ல வந்து குழு எல்லாமே பிரித்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த அகப்பக்கத்தை வந்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. அந்த அகப்பக்கம் வந்து கருத்து பெட்டி. ஓகேவா? அந்த கருத்து பெட்டியில வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஐயா வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பாடலை வந்து ஐயா வந்து ஒளிபரப்புங்க. சரி, அந்த பாடலை வந்து எப்படி ஒளிபரப்பணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து பியானோ வாசி தெரியும்? சரி, நவா, ஜீவன், இன்னும் 2 பேர் யாருக்கு தெரியும்? கை உயர்த்துங்க. சரி, பிரவீனா, இன்னும் ஒரு ஆள் யாரு? சரி, விஷா. சரி, இந்த 4 பேர் தான் வந்து அடுத்து வந்து ஐயா வந்து பியானோ வாசிக்க முன்னுக்கு வந்து அழைக்க போறேன். சரியா? சரி. சரி, பியானோ வாசித்து நம்ம பாடலை கேட்கலாமா? சரி, இதுல வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து பியானோ. சரி, பியானோக்குள்ள நுழையலாமா? இந்த பியானோல வந்து நம்ம என்ன படித்தோம்? இந்த 2 வினா எடுத்துக்கொண்ட சொற்களில் நிறைவடைகின்ற பாடல்களை வந்து இந்த பியானோல வந்து இப்ப நம்முடைய ஜீவன், நவா, பிரிவினா, விஷால் வந்து நமக்காக வாசித்து காட்ட போறாங்க. சரியா? ஆக மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கருத்து பெட்டி இருக்கு தானே,
இந்த பாடலை வந்து ஒளிபரப்பும் போது அந்த பாடலை வந்து மாணவர்கள் நல்லா செவிமடுக்கணும். சரியா? நன்கு செவிமடுத்து இப்போ ஓ என்ற எழுத்து கொண்ட இந்த வினா எழுத்து வந்து பிரிவினா வந்து வாசிச்சாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த நன்றாக செவிமடுத்து எந்த சொற்கள் வந்து ஓல வந்து முடியுதோ அப்படின்றத வந்து அந்த கருத்து பெட்டியில வந்து எழுதணும். சரியா மாணவர்களே? புரிந்ததா? சரி, யார் முதல்ல வந்து பியானோ வாசிக்க போறீங்க? சரி, ஜீவன் வாங்க. சரி ஜீவன். ஐயா இன்னொரு முறை தட்டலாம் ஐயா. சரி, இன்னொரு முறை தட்டுங்க ஜீவன். சரி, திருப்பியும் இன்னொரு முறை வந்து ஜீவன் வந்து தட்டுவாரு. நன்கு செவிமடுத்து அந்த கருத்து பெட்டியில வந்து எந்த சொல் வந்து ஓ என்ற எழுத்துல வந்து முடியுதோ அப்படின்றத வந்து சரியா வந்து பட்டியலிடணும். சரியா? இல்ல, எந்த எந்த பெட்டிகள்லயும் வந்து நீங்க வந்து எழுதலாம். சரிங்களா? சரியா? எல்லாம் எழுதிட்டீங்களா? வெளியேற்ற மாணவர்களே எழுதிட்டீங்களா இல்லையா? சரி, ஜீவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. சரி, அடுத்து யார் வர போறா? இரண்டாவது பியானோ வாசிக்க. சரி, விஷால் வாங்க. சரி விஷால், நீங்க வந்து எந்த எழுத்து கொண்ட வினா சொல்ல வந்து வாசிக்க போறீங்க? சரி சரி, நல்லா கேளுங்க மாணவர்களே. சரி, ஐயா வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து விஷால் வந்து பியானோ வந்து வாசிப்பாரு. சரி, எழுதிட்டீங்களா மாணவர்களே? எழுதிட்டோம் ஐயா. சரி, விஷாலுக்கு வந்து கைத்தட்டல் கொடுங்க. சரி, அடுத்து மூன்றாவதா யாரு வந்து பியானோவை வாசிக்க போறீங்க? சரி, யார் முதல்ல கை உயர்த்தினது? சரி, பிரிவினா வாங்க. சரி, பிரிவினா நீங்க வந்து எந்த எழுத்து கொண்ட வினா எழுத்தை வந்து வாசிக்க போறீங்க? சரி, ஓ. சரி, திருப்பி ஒரு தடவை பிரிவினா வந்து வாசிப்பாங்க. சரி, கைத்தட்டல் கொடுங்க பிரிவினாக்கு. சரி, அடுத்து இறுதியா வந்து யார் இருக்காங்க? நவதுர்காஷினி. சரி, மின்னுக்கு வாங்க நவா. சரி, நவா வந்து அடுத்து ஆ எழுத்து கொண்ட இந்த எழுத்தை வந்து வாசிக்க போறாங்க. நம்ம கால் இருக்கு. சரி, திருப்பி வாசிக்கலாமா?
சரி வந்து உட்காருங்கவா எல்லாரும் கையை தூக்குங்க. சரி எல்லாருமே வந்து இப்ப எழுதிட்டீங்களா அந்த கருத்தை பெட்டியில என்னென்ன சொற்களை வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. சரி நிறைய சொற்களை வந்து எல்லாருமே வந்து எழுதிருக்கீங்க. சரி இப்ப நம்ம வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் எல்லா சொற்களையுமே. சரி முதல்ல வந்து பிரமிளா உங்க குழுல வந்து ஆ ஓ என்ன இந்த சொற்கள் வந்து அந்த பாடல்ல வந்து கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. யாரோ மழை யாரோ மழை தேனோ அப்புறம் உயிர் நானும். சரியா மாணவர்களே? சரியா. சரி அடுத்து திமிஷா குழுவினர் நீங்க எந்த சொல்ல வந்து கண்டுபிடிச்சீங்க? யாரோ மரத்தேனோ உயிர்தானோ ஒளிதானோ இதுதானா இவன் தானா இவன் யாரோ கனவா நனவா நிழலா ஒளியா. சரியா மாணவர்களே? திமிஷா குழுவினர் சொன்னது சரி. அடுத்து மனுஷா குழுவினர் என்ன கண்டுபிடிச்சீங்க? எந்தெந்த சொற்கள் கண்டுபிடிச்சீங்க? உட்கார்ந்து சொல்லலாம். அது மரத்தேனோ உயிர்தானோ யாரோ ஒளிதானோ இவன் தானா இதுதானா இவனோ நினைவா நிழலா ஒளியா. சரி அடுத்து சுதேஷ் குழுவினர் யாரோ உயிர்தானோ ஒளிதானோ மறைப்பேனோ இதுதானா இவன்தானா யாரோ இவனோ கனவா நினைவா நிழலா ஒளியா ஒளியா. சரி அடுத்து இறுதியாக நம்முடைய ஜீவன் குழுவினர் ஐயா உயிர்தானோ யாரோ இவன் தானா இதுதானா யாரோ கனவா நினைவா நிழலா கனமா ஒளியா. சரி இப்போ மாணவர்கள் நீங்க எல்லாருமே இத கண்டுபிடிச்ச சொற்கள் வந்து எதுல வந்து முழுமை பெற்றிருக்கிறது? ஆ ஓ என்ற வினா எழுத்துக்கள் கொண்டே முழுமை பெற்றிருக்கிறது. சரியா இல்லையா? ஆக மாணவர்கள் வந்து பாடலில் உள்ள உங்களால வந்து சரியா வந்து பாடலில் உள்ள வினா எழுத்து கொண்ட வினா சொற்களை வந்து அடையாளம் காண முடிகின்றது. ஆக எல்லாருமே வந்து ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துக்கோங்க நீங்களே. சரி அடுத்து வந்து நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு வந்து போக போறோம். எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்க அடுத்த நடவடிக்கை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு? சரி யாருக்கெல்லாம் வந்து இங்க மீன்கள்னா ரொம்ப பிடிக்கும்? ஆக முக்காவாசி பேருக்கு மீன்கள்னா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். சாப்பிடவே வளர்க்குறது சாப்பிடுறது. சரி மீன்களை வந்து பொதுவா வந்து எங்க எங்கெல்லாம் பார்க்கலாம்? மீன் தொட்டி வந்து எங்க எங்கெல்லாம் வந்து இருக்கும்? அந்த மலேசியால வீட்டுல இருக்கும். வேற கடையில வேற எங்க? சரி இங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீன் தொட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு மனிஷா? அது எங்க இருக்கு மனிஷா? கோலாலும்பூர்ல இருக்கு. சரி மலாக்காலையும் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. ஆக மிகவும் பிரம்மாண்டமான மீன் தொட்டி வந்து கோலாலும்பூர்ல வந்து இருக்கு. சரியா? சரி இப்ப நம்ம போய் பார்க்கலாமா எந்த மாதிரியான மீன்கள் எல்லாமே அங்க இருக்கு அப்படின்னு? எல்லாருமே அந்த மீனை வந்து மீன் தொட்டிய பாக்குறதுக்கு வந்து ஆர்வமா இருக்குங்களா மாணவர்களே? சரி இதுதான் வந்து நம்முடைய அதாவது கோலாலும்பூர்லயும் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த கேஎன்சிசி அக்வாரியாலயும் வந்து இந்த மாதிரியான மீன் தொட்டிகள் தான் இருக்கு. என்னென்ன மீன்கள்லாம் இங்க பார்க்க முடியுது? இலிஷா மீன் பார்க்க முடியுது. அடுத்து விஷால் மீன் பார்க்க முடியுது. அடுத்து
ஈவன் மீன் பார்க்க முடியுது. அடுத்து பிரமிளா மீன், அடுத்து தினகர் மீன், பிரவீனா மீன், அப்புறம் ஷாலினி மீன், அப்புறம் விஷால் மீன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சரி, யாருக்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? வேற யாருக்கு பிடிக்கும்? ஓகே, ஷாலினி உங்களுக்கு பிடிக்காதா? சரி, எனக்கு ஒரு குழுவுல இருந்து ஒரு ஆள், ஒரு நிகராளி வந்து வேணும். மீனை வந்து நம்ம வந்து பிடிக்க போறோம் இன்னைக்கு. சரி, ஷாலினி இந்த குழுவுல இருந்து, பிரமிளா இந்த குழுவுல இருந்து, ரூபி அந்த குழுவுல இருந்து, தினகர், பிரியா. சரி, இப்போ வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மீன் இருக்குல்ல, இந்த மீனை வந்து மாணவர்கள், அதாவது உங்களுக்கு பிடித்த மீனை வந்து நீங்க வந்து பிடிக்கணும். சரியா? அந்த மீனை பிடிச்சிட்டு அந்த மீனுக்குள்ள வந்து ஐயா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வினா எழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல்லை வந்து வைத்திருக்கிறேன். சரியா? அந்த சொல்லை வைத்து மாணவர்கள் வந்து சுயமாகவே வந்து ஒரு வாக்கியம், அதாவது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய வாக்கியத்தை வந்து என்ன பண்ணலாம்? உருவாக்க வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, இப்பொழுது வந்து இங்க வந்து மொத்தம் வந்து எத்தனை குழுக்கள் இருக்கிறீங்க? சரி, 5 குழுக்கள் வந்து இருக்கிறீங்க. இங்க வந்து நம்ம கிட்ட வந்து மொத்தம் 6 மீன்கள் வந்து இருக்கு. சரி, எப்படின்னு ஐயா வந்து முதல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஐயா வந்து காட்டுறேன். சரிங்களா? சரி, இங்கதான் வந்து நம்முடைய வலை வந்து இருக்கு. சரியா? ஐயா வந்து ஒரு பெரிய வலை தான் வந்து உங்களுக்காக வந்து ஏற்பாடு செய்திருக்கேன். சரி சரியா? முதலில் வந்து எந்த மீனை வந்து நீங்க பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இரட்டை மீனை தான் பிடிக்க ஆசைப்படுறீங்களா எல்லாருமே? சரி, இந்த இரட்டை மீனை வந்து பிடிக்கலாமா நம்ம? சரி, இந்த இரட்டை மீனை வந்து நம்ம பிடிச்சிட்டோம். சரி, இப்ப இந்த இரட்டை மீனுக்குள்ள வந்து என்ன எழுத்து வந்து ஒளிந்திருக்குன்னு பார்க்கலாமா? எந்த சொற்கள் ஒளிந்திருக்குன்னு பார்க்கலாமா? சரி, என்ன எழுத்து வந்து மறைந்திருக்கு இந்த இரட்டை மீன்? மலையோ. இது என்ன மலை? இது வந்து கேமரன் மலை. சரியா? சரி, இப்ப இந்த மலையோ அப்படின்னு கிடைத்து விட்டது அப்படின்னா மாணவர்கள் இந்த மலையோ என்ற சொல்லை கொண்டு ஒரு வாக்கியம் வந்து அமைக்க வேண்டும். சரி, எப்படி இந்த வாக்கியம் அமைக்க வேண்டும்? ஐயா வந்து நடுவு படைப்பின் மூலம் வந்து சொல்லி கொடுத்தானே. உதாரணத்திற்கு வந்து இதுதான் அந்த மிகப்பெரிய கேமரன் மலையோ அப்படின்னு இந்த மாதிரியான வினா எடுத்துக்கொண்டு வாக்கியங்களை வந்து மாணவர்கள் வந்து உருவாக்க வேண்டும் குழு முறையாக. சரியா? மாணவர்கள் வந்து முன்னுக்கு வந்து அவங்களுக்கான எந்த மீன்களை வந்து பிடித்து விட்டு எந்த சொல் வந்து தேர்வு செய்ய போறீங்களோ தேர்வு பண்ணிட்டு குழுல அமர்ந்து அதுக்கப்புறம் ஒரு குழு உறுப்பினர்களோட நீங்க வந்து வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். சரிங்களா? சரி, முதல்ல வந்து யார் வந்து மீன் பிடிக்க போறீங்க? சரி, ஷாலினி வாங்க. அந்த இரட்டை தலை மீன்கள் வந்து நீங்க பிடிக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஐயா வந்து பிடித்து விட்டேன். சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வேற என்ன மீன் வந்து பிடிக்கணும்னு ஆசைப்படுதோ நீங்க வந்து பிடிக்கலாம். வாங்க ஷாலினி. ஷாலினி வந்து எந்த மீனை பிடிக்க போறாங்க? பிரமிளா மீனை பிடிக்கிறாங்க ஷாலினி. சரி, பிரமிளாவோட மீன்ல வந்து எந்த எழுத்து இருக்கு? முதலையோ. சரி ஷாலினி, நீங்க வந்து உங்க குழு உறுப்பினர்களோட அமர்ந்து என்ன வாக்கியம்னு உருவாக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்து யார் வர போறா? சரி, ரூபி வாங்க. சரி ரூபி, நீங்க எந்த மீன் பிடிக்க போறீங்கன்னு பார்க்கலாம். சரி, ரூபி வந்து பிரவீனா மீனை வந்து பிடித்திருக்காங்க. சரி ரூபி, அந்த பிரவீனா மீனுக்குள்ள எந்த வார்த்தை இருக்குன்னு பாருங்க. எந்த வார்த்தை இருக்கு? நீர்மூழ்கி கப்பலா. சரி, உங்க குழு உறுப்பினர்களோட போய் அமர்ந்து அதற்கான வாக்கியத்தை வந்து நீங்க உருவாக்குங்க ரூபி. சரி, அடுத்து யார் வர போறா? தினகர் வாங்க. எனக்கு 2 மீன் வேணும். தினகருக்கு வந்து 2 மீன்கள் வேணுமா? அப்ப 2 வாக்கியம் அமைச்சது. சரி, எந்த மீன் வந்து தினகருக்கு வேணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? ஓகே, தினகர்
ஓகே, விநாயகர் வந்து ஜீவன் மீனை வந்து பிடித்திருக்காரு. சரி, ஜீவன் மீனுக்குள்ள என்ன இருக்கு? மலாக்காவா இருக்கு. சரி, இப்ப அமர்ந்திருக்க விநாயகர். சரி, அடுத்து யார் வர போறா? சரி, பிரியா வாங்க. பிரியா, உங்களுக்கு பிடித்த மீனை வந்து நீங்க பிடிக்க பார்க்கலாம். சரி, பிரியா வந்து விஷால் மீனை வந்து பிடிக்க பார்க்க. சரி, விஷால் மீனுக்குள்ள என்ன இருக்கு பிரியா? பாருங்க. என்னது? சரி, இது என்ன தீவு? இந்த படத்துல எந்த தீவு? எந்த இடம்? பினாங்கு தீவு. அதாவது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவு. சரி, இன்னும் ஒரு மீன் இருக்கு தானே? யார் வந்து பிடிக்க போறாங்க ஒரு மீனை? பிரமிளா. சரி, வாங்க பிரமிளா. பிரமிளா வந்து தினகர் மீனை பிடித்திருக்காங்க. சரி, தினகர் மீன்ல என்ன இருக்கு? இரட்டை கோபுரம். இரட்டை கோபுரம் வந்து எங்க இருக்கு? கோலாலம்பூர்ல தான் இரட்டை கோபுரம் இருக்கு. சரி பிரமிளா, உங்களுக்கான வாக்கியத்தை வந்து நீங்க உருவாக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஐயா வந்து எல்லா மாணவர்களுக்கும் 1 நிமிடம் வந்து கொடுக்கிறேன். 1 நிமிடத்துக்குள்ள உங்களுக்கான வாக்கியங்களை வந்து உருவாக்க வேண்டும். அப்புறம் வந்து ஐயா வந்து ஒவ்வொரு குழுவையும் படைக்க சொல்றேன். சரியா? சரி மாணவர்களே, எல்லாருமே எழுதிட்டீங்களா? சரி, முதலில் வந்து ஷாலினி குழு. உங்களுக்கு எந்த சொல் வந்து முதல்ல வந்து நீங்க எந்த மீன் எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க சொல்லலாம். சரியா? சரி, மற்ற குழுக்கள் வந்து கவனிங்க, கேள்வி கேட்பாங்களா? என்ன வார்த்தை, எந்த வாக்கியம் சொன்னாங்க பிரியா? ஷாலினி, அன்று நீ மிருக காட்சி சாலையில் பார்த்தது முதலையோ அப்படின்னு. சரி, ஷாலினி குழுவிற்கு பலத்த கைத்தல் இருக்கிற சிறப்பாக வந்து. சரி, அடுத்து பிரமிளா குழுவினர். தினகர் சென்றது கோலாலம்பூரில் உள்ள இரட்டை கோபுரமா அப்படின்னு பிரமிளா குழுவினர் வாக்கியத்தை உருவாக்கிட்டாங்க. சரி, அடுத்து மனிஷா குழுவினர் சொல்லுங்க. ஐயா, எனக்கு பிடித்தது நீர்மூழ்கி கப்பல். இதுதான் அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பலா? இதுதான் அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பலா. சரி, பலத்த கைத்தல் சொல்லுங்க. சரி, அடுத்து வந்து பிரியா குழுவினர். எங்களுக்கு கிடைத்தது தீவோ. நமக்கு அருகில் இருப்பது பினாங்கு தீவோ. நமக்கு அருகில் இருப்பது பினாங்கு தீவோ. சரி, அடுத்து இறுதியாக தினகர் குழுவினர் சொல்லுங்க. இதுதான் அழகிய
பிரிவினாசிரியின் பிரம்மாண்டமான மலாக்காவா? இதுதான் அழகிய பிரிவினாசிரியே பிரம்மாண்டமான மலாக்காவா. பிரிவினாசிரி எங்க இருந்து வராங்க? மலாக்கால இருந்து பிரிவினாசிரி வராங்க. சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்தாங்க. எப்படி வந்து வினா எடுத்துக்கொண்ட வினா சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தை வந்து அமைத்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா? சரி சரி, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம், ஆமாவா இல்லையா? இப்ப ஐயா வந்து ஒரு 2 பேரை வந்து இந்த பெயர்ல இருந்து எடுக்க போறேன், சரியா? ஆக இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு நீங்க வந்து கூற வேண்டும், சரியா மாணவர்களே? சரி, ஆரம்பிக்கலாமா? சரி பிரிவினா சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம்? இன்னைக்கு வினா சொற்களான ஆ ஓ வந்து படித்தோம் ஐயா. அதை கொண்டு வாக்கியமோ எப்படி அமைக்கிறதுன்னு படித்தோம் ஐயா. சரி, எல்லாரும் பலத்தை கை தட்டி கொடுங்க. சரி, அடுத்து இன்னும் ஒரு ஆளை பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? ஐயா இன்னைக்கு வந்து நாம வினா எடுத்து படிச்சோம். அதை வைத்து இடங்கள் மையப்படுத்தி வாக்கியம் அமைத்தோம். வாக்கியம் அமைத்து என்ன பண்ணோம்? கேள்விகளை கேட்டோம். கேள்விகளை. சரி, மாணவர்கள் எல்லாருமே வந்து சிறப்பான முறையில வந்து பதில் வந்து செஞ்சீங்க. ஆக ஐயா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவினருக்கும் இந்த நட்சத்திர ஒட்டியை வந்து நட்சத்திர பலகையில வந்து எல்லாரும் மறக்காம ஒட்டிடணும், சரியா? சரி, ஆக இத்துடன் நம்முடைய வகுப்பு வந்து முடிந்தது. நன்றி மாணவர்களே. நன்றி ஐயா.